டென்த்து மேக்ஸ் சமச்சீரில் எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ 5 மார்க் சம்ஸு பார்க்க போகிறோம். 5 மார்க்கில் நான் வெறுமனே 5 சம் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த 5 சம் பார்த்தாலே எப்படியும் ஒரு சம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணால் போதுமா? பாருங்கள், f(x) = 2x + 3 சொல்லிட்டாங்க. தென் g(x) = 1 - 2x சொல்லிட்டாங்க. h(x) = 3 சொல்லியாச்சு. ஸோ ப்ரூவ் தட் இந்த வேல்யூவை நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரியாப்பா? ஸோ இதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறேன்? எப்போவுமே வந்து பாருங்கள், கொஸ்டின் எழுதிக்கோங்க. g(h) = f(g) of h. இப்படி தானே இப்போ நம்மளோட ஃபார்மேட் இருக்குது. ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. இந்த டோட்டல் பார்ட்டு செகண்டு, இது தேர்டு, டோட்டல் பார்ட்டு ஃபோர்த்து. சரிங்களா? இந்த சைடு எல்ஹெச்எஸ், அந்த சைடு ஆர்ஹெச்எஸ். இப்போது நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸோட ஆன்சர் ஈக்குவலாக வரணும் ஆர்ஹெச்எஸ் சைடுகளுக்கு ஆன்சரை கூட. சரிங்களா? எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது எடுக்கிறேன். g of h எடுத்துக்கிறேன். அதை எப்படி எழுதுவோம்? g h of xன்னு எழுதுவோம். அப்போது g h of xன்றது என்னது? 3 ஈக்குவல் டு g of x என்னது? 1 - 2x. இந்த x இருக்கிறதுல இந்த 3யை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 - 2 × 3 ஈக்குவல் டு 1 3x இருக்குமோ? 3xப்பா, சாரி, இங்கே 3x. ஸோ 3x போடு வந்து 1 - 6x எனக்கு கிடைக்குது. சரிங்களா? 1 - 6x. ஓகேவா? இந்த இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக்கோ, இப்போது இந்த பாட்டு முடிச்சாச்சு. இப்போ f of g கூட நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of g கூட சப்ஸ்டியூட் பண்ணும்போது f ப்ராக்கெட்டில் நமக்கு அடுத்து g of xல் 1 - 6x கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை எடுத்து எழுதுகிறோம். இப்போ f of xோட ஃபங்க்ஷன் 2x + 3, இதை கொண்டு போகிறேன் நான். சரிங்களா? இப்போ இந்த x இருக்கிறதுல இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 × 1 - 6x + 3 வருதா? 1 2s are 2 minus 6 2s are 12x + 3. ஸோ என்னோட ஆன்சர் 5 - 12x. இது வந்து எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு பார்ட். எல்ஹெச்எஸ் சைடு நம்ம எழுதியாச்சு. சரிங்களா? செகண்ட் வந்து பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் சைடு. ஆர்ஹெச்எஸ் சைடில் வந்து f of g முதல் எடுத்துக்கலாம். இப்போ f g of xன்னு எடுத்துக்கிறோம். f g of xோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா 1 - 2x ஈக்குவல் டு f of xோட ஃபங்க்ஷன் 2x + 3. இந்த x இருக்க இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 × 1 - 2x + 3ன்னு போடுறோம். சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2s are 2, 2 2s are 4x + 3. ஆட் பண்ணும்போது என்னாகும்? 2 + 3 5 - 4xன்னு எனக்கு கிடைக்கிது. இதோட முடிஞ்சதா? இல்லை, ஃபோர்த்து பார்ட் ஒன்று இருக்குது. ஸோ நான் எழுதுகிறேன் f of g of h ஈக்குவல் டு, இதை கவனமாக போடணும், f of g இருக்கிற இடத்துல தான் 5 - 4x இருக்குது. ஹெச்ன்றது என்னது? ஹெச்சோட வேல்யூ. அப்போது h of x போடுவோம். h of x ஈக்குவல் டு f. h of xோட வேல்யூ எவ்வளோ? h of xோட வேல்யூ எவ்வளோ? 3x. சரிங்களா? ஈக்குவல் டு இங்கே f of gக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 - 4x. இதைத்தான் எழுதணும். இதை கொஞ்சம் கவனமாக போடணும். ஸோ இந்த இடத்துல x இருக்க இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? 3xை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஆன்சர் 5 - 12x. பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட் ஆன்சர், செகண்ட் பார்ட் ஆன்சர் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 1 = 2, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.